பைத்தியக்காரன்னு ஆக்குறீங்க. நல்ல வேலை செஞ்சா நாங்களா எதுக்கு வந்து சண்டை போட போகிறோம்? அதுக்கு மனு இனிமே தான் போடணும். சரிங்களா? அப்புறம் நீங்க தான் மனு போடணும். நான் போட்டேன். சரி சரி. ஆமா போன் பண்ணாங்க. ஆமா ஆமா சொன்னாங்க. அவங்க பத்திரம் போட்டு வரணும். நீங்க அந்த நம்பர் அவங்களுக்கு நம்பர் அவன் பேர் முருகன். அதான் இல்லை என் மனுவில் எல்லாமே வரும் கொடுத்துருக்கேன். அது அப்பா இறந்துட்டா அப்படி அவன் பையன் கசம் இருக்காங்க, பசங்க இருக்காங்க. அப்பா இறந்தாலே பசங்க இருக்காங்க.
சரிங்க சரி. என் சொத்தே 20 லட்சம் சொத்தை போச்சு. உங்கள் வருவாய்த்துறை பார்த்தப்பால என் 20 லட்ச ரூபா 25 லட்சம் சொத்து போயிட்டு ஒரு ட்ரிப்பு. உங்கள் வருவாய்த்துறை ஒரு சின்ன தப்புனால 25 லட்சம் சொத்து போயிடுச்சா. என் சொத்து கோர்ட்டில் கேவலம். நீங்கள் வருவாய்த்துறை பரம்பரையாக எங்கள் அப்பா பேர் இருந்துச்சு. திடீர்னு எப்படி தான் வந்தான்னு தெரியல, ஒரு பட்டா உள்ள மாற்றி என் 25 லட்சம் சொத்தை பிடிங்கி கொடுத்துட்டாங்க இந்த வருவாய்த்துறை. அப்படி வேலை பார்க்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அவங்க வருவாய்த்துறை நினச்சி. அதுக்கு இன்னும் விட தெரியல. எதை வச்சு மாத்திரம் இன்னும் விட தெரியல எனக்கு. இருங்க சார், அது வேற பேசுங்க சார். சொல்கிறேன், நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். முடிச்சு ஒரு வாரம் ஆகுது. இப்போ வாரேன். அந்த அம்மா நந்தினி பக்கம் உள்ள நந்தினி உள்ள போங்க. வயிற்று போட்டு மாட்டா ஏன்னா அது சதுரம் மீட்டர் கொடுக்கல, வெறும் 2 தான் சென்ட்னா நமக்கு அத்தனை சென்ட்டுக்கு எத்தனை சதுரம் மீட்டர் வருதோ அதான் கரெக்ட். இப்போ ஏஸ் போட்டுருந்தாங்கன்னா பதினஞ்சு. ஏஸ் அவங்க போட்டு இவ்வளவுதான்னா நம்ம ஏஸ் கொடுக்கலாம். இது அவன் போடாம நம்மளா கொடுக்கணும். ஆமாம் சார், எங்கள் மனு இங்கே இருக்குது சார். அந்த இடம் என் இடம். அந்த மனத்தை அழுக்கிறதுக்கு எங்கள் வருவாய்த்துறையில் எந்த ரெக்கார்டுமே கிடையாது. வருவாய்த்துறையில் எந்த ரெக்கார்டுமே அவங்க எஃப்எம்பியோ ஏரிஸ்டோ எந்த ரெக்கார்டுமே கிடையாது. இவங்க சட்டத்துக்கு விரோதமாக அதை வந்து அளக்காங்க. அதுக்கு நான் பொறுப்பு. நான் எனக்கு வந்து இவங்க காட்ட சொல்லுங்க. இப்போ காட்ட சொல்லுங்க. அந்த எஃப்எம்பி காட்ட சொல்லுங்க. எஃப்எம்பி காட்ட சொல்லுங்க. அது போலி போட்டாங்க. எஃப்எம்பி காட்ட சொல்லுங்க. எப்பவுமே காட்ட சொல்லுங்க. என்ன தூக்கி நீங்கள் எப்பவுமே நீங்கள் என்ன நடக்குன்னா காட்ட போடுறாங்க.
டாக்குமெண்ட் கேட்கும். இது வரைக்கும் டாக்குமெண்ட்டே எதுவும் தரல. அது உங்க கூட வேற யார் என்ன சார் நான் மட்டும் தான் வந்திருக்கேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கூலி வேலை தான் சார் பார்க்குறேன். என்னோட இடத்த இப்போ வந்து நான் மனு போட்டிருக்கேன். இங்க வந்து சத்தம் போடக்கூடாது. இல்லை சார் இவங்க பெட்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து பண்ணுறாங்க சார். ஒரு நோட்டீஸ் விசாரணை நோட்டீஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் இருந்தால் கொண்டாந்து தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இது நாள் வரைக்கும் இவர் எந்த தரல. உங்க பேர் என்ன பேர் சார்? என் பேர் கண்ணன் சார். இது முன்னாடி கொடுத்த நோட்டீஸ் அந்த டேட்டில் அவருக்கு 8/8 கொடுத்துருக்கோம். அவர் அப்பவும் வந்து இங்கே தேவையில்லாமல் பேசிட்டு தான் போனார். சரி வேண்டாம், ஒரு ஒரு விவசாயி. இல்லை நீங்கள் சொல்கிறது ரைட் தான் சார். இந்த பட்டாவுக்கு அளந்துருக்கீங்களா? இன்னைக்கு அளந்துருக்கீங்களா? அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லவே சரி. என்ன சொல்லலையே? அப்போ என் நகலா நான் தான் நகலா கொடுங்க கேட்டுக்கேன். அதில் நுழைவு கேட்டுக்கேன். கொடுக்கல கொடுங்க சார். இல்லை நகலா கொடுங்க ஏன் கொடுக்கல? சரிங்க சார். நீங்கள் கூட வாங்க, நான் வரேன். வந்து இங்க வந்து இல்ல சார் முறைப்படி செஞ்சிருக்கேன். அனுப்பியிருக்காங்க. நீங்க வரல. இல்ல சார் என்ன நான் வந்திருக்கேன். நான் வந்துட்டேன். டாக்குமெண்ட் எதுவுமே தரல. நான் இல்லன்னு எழுதி கொடுத்தாச்சு. உங்க டாக்குமெண்ட் சார் நான் என் டாக்குமெண்ட் இல்ல பூர்வீக அணுகுன்னு எழுதி கொடுத்துருக்கேன். எதிராளிக்கு வந்து 10 சென்ட் 9 சென்ட் இடம் இலவசம் கொடுத்துருக்காங்க. சார் கேளுங்க. இல்ல சார் இவங்க 9 சென்ட் இடம் கொடுக்கவே சட்டத்துல இடமே கிடையாது. 9 சென்ட் இடம் ஒரு குடும்பத்துக்கு இலவசம் கொடுத்துருக்காங்க. அதை கேட்க மாட்டேங்க இந்த அரசாங்கம், கேட்க மாட்டேங்குது. வரேன். 9 சென்ட் இடம் அரசாங்கத்துக்கு இவங்க கூட கொடுத்துருக்காங்க. அது அவர்கிட்ட கேளுங்க, நியாயமான கேளுங்க. எந்த ஒரு பருத்திக்குளம் சார். பருத்திக்குளம் சார். பருத்திக்குளம் ஆமாங்க சார். பருத்திக்குளம். ஆமா நம்ம வில்லேஜ் சேர்ந்தது. அந்த வில்லேஜ் தான் வரும். ஆமா மானு வில்லேஜ் தான். நீங்க எப்படி போறீங்களா என்ன பண்ணணும்? எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் சார். நியாயம்னா நீங்க எனக்கு கோர்ட் பெட்டிஷன் சார். நீங்க கோர்ட் இல்ல சார். நான் பெட்டிஷன் கொடுத்தேன். பெட்டிஷன் கொடுத்தேன். நான் பொம்பளை எடுத்துட்டேன். முன்னாடி மாதிரி கிடையாது. உள்ளாடி கிடையாது. சரியா சார்? ஏன் சொல்லுங்க. உரிமையா கேட்கணும். தருவாங்க. மெதுவா பேசணும். சரியா? இந்த ஆபீஸ் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை பார்க்குற இடம். அங்க ஒரு உள்ள போடுவாங்க. எனக்கு வந்து நான் என்ன உரிமையா கேட்கலாம். உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னு நாங்க வாங்கி வாங்க. ரொம்ப கொஞ்சம் நேரம் அது வேறு சார். இப்போ எனக்கு தண்ணியை குடிக்க மாட்டேன் சார். பழக்கமே கிடையாது. பழக்கமே கிடையாது ஒரு சார். இப்ப இல்ல நான் 10 வருஷம் நீங்க கிடையாது. இல்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு சார். உள்ள போது வழி வச்சுக்கிடக்கூடாது. இல்ல சார் உள்ள போனா தான் சார் ஒரு நியாயம் கிடைக்கும் சார். உள்ள போனா தான் கோர்ட்டு போனா தான் நியாயம் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போகணும்ல. நீங்க போனா தான் நியாயம் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போகணும்ல. நான் இப்படி போனா தான் நியாயம் கிடைக்கும். கோர்ட்டுக்கு போங்க. இவங்க எந்த வேலை அளந்தாங்கன்னு அங்க சொல்லுவோம்ல. ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்துட்டு நம்பர் தான் சார். நம்பர் தான் பேசிட்டு